அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மாதிரி இங்கிலீஷ் மாதிரியே தான் வரும். ஸோ அதுல சில சேஞ்சஸ் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் என்ன சேஞ்சஸ் அண்ட் இப்போ நீங்க ஃபாலோ பண்றது 12th எப்படி அப்படியே இங்கிலீஷ்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அண்ட் 11th வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம்ல முடிஞ்ச அளவுக்கு 85+ எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற சில டிப்ஸுமே தரேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவோட ஆன்சர் ஷீட் கீ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்காக கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேற அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷுக்கு 1 மார்க்ஸ்ல, அதாவது அந்த 20 மார்க்ஸ் 1 மார்க் வரும். அதுக்கப்புறம் 6 மார்க்கு அந்த 2 மார்க்ஸ் கிராமர் பார்ட் வரும். அதுக்கப்புறம் அந்த ப்ராவர்ப்ஸ் ஆர் ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் வந்து ஒரு 3 மார்க் வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு 5 மார்க் வரும். ஸோ மொத்தமாக 34 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஸோ நம்ம சேனல் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலில் நிறைய பேருக்கு கடத்துங்க. அது மூலயமா மற்ற நண்பர்களுக்குமே வந்து இது போய் சேரட்டும். அதனால அவங்களுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் எடுக்கிற மார்க் தான் உங்களோட அடையாளமாக மாறப்போகுது. 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஹையர் செகண்டரி 11th and 12th நீங்கள் எடுக்கிற மார்க் தான் உங்களோட ஃபியூச்சர், அதாவது உங்களோட காலேஜோட குரூப்பை டிசைட் பண்ணும். ஸோ கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபியூச்சர் வந்து பாதிக்கப்படும். அதனால இருக்கிற ஒவ்வொரு டைமையும் யூஷுவலான டைம்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்ச ஒவ்வொரு டேஸையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ ஒவ்வொரு நேரமும் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்களால் அதுக்காக நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் முடிகிற வரைக்குமே அந்த என்டர்டைன்மெண்ட்டு, மொபைல் ஃபோன் அது எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கானது மட்டும் செலவு பண்ணுங்க. உங்களுக்கான படிப்புக்காக மட்டும் செலவு பண்ணுங்க. ஸோ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கத்தை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா டைமுமே வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் தான். சில பேர் இஸ்லாமிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய தம்பி தங்கைகள் எல்லாருமே நோம்புல இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டைம் அசைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டியூஷன் போனாலும் போகலைனாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஷெடியூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு யார் கைட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கான ஷெடியூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் மண்டே எழுத போகிற இங்கிலீஷ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா தமிழ்லேயே சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் தமிழ் பேப்பர் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது அதை பற்றின ஆலோசனை போயிட்டு இருக்கு. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் பேப்பர்லேயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்ம இந்த ஏற்கனவே நமக்கு தெரியும் 12th என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான் 11th. ஏன்னா அதுதான் அப்படியே 12th அந்த ஃபாலோ அப் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 வந்து சினானிம்ஸ் கேட்பாங்க, அடுத்த 3 வந்து ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் நம்பர் 7லேருந்து 20 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அப்ரிவேஷனு, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷனு, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸு, இந்த மாதிரி நிறையவே கேட்பாங்க. ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸுமே நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நம்ம இதுக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஆன்சர் கீ பார்த்துட்டு அதே ஆஸ் யூஷுவல் நம்ம பேட்டர்னும் பார்த்துடலாம். ஸோ பார்ட் 1ல 20 மார்க்ஸ். இந்த 20 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் சினானிம்க்கான ஆன்சர், அதாவது எக்ஸாஸ்பிரேஷன் அப்படின்றதுக்கான ஆன்சர் இரிட்டேஷன், ரிலக்டன்ட் அப்படின்றதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்வில்லிங், பேலோர் அப்படின்றதுக்கான ஆன்சர் அப்பியரன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் ஆன்டனிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரீடைன் தான் விலகிட்டாங்க. ஸோ ரீடைன்னா சேர்ந்துட்டாங்க. இதுக்கு ஆப்போசிட் வந்து விலகிட்டாங்க, கேவ் அப். நான் கிளான்ட்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கன்சர்ன்டு. 6th ஒன் ரோபஸ்ட் அப்படின்றதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் தான் அதோட மீனிங்கு. ஸோ அப்போ சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆப்போசிட். ஓவர் பார்த்தீங்கன்னா அட்வர்பு, த்ரோ அப்படின்றது வேர்ப், அட்வர்ப் பிளஸ் வேர்ப் தான் இதோட ஆன்சர். ஸோ பெண்ட் ஓவர் பேக்வேர்ட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு சின்ன சின்ன எஃபோர்ட் ரொம்ப முக்கியம். அதனால மேட் எவ்ரி எஃபோர்ட் அப்படின்னு தான் இதுக்கான ஆன்சர். த பியர் ஃபெல் ஃப்ரம் த ட்ரீ. இதுக்கப்புறம் பேவ்மெண்ட் அப்படின்றதுக்கான ஆன்சர் சைட் வாக்கு. கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படின்றது தான் இந்த சிஏடி அப்படின்றதுக்கான எக்ஸ்பென்ஷன். ஸோ எய்டட் டிசைனிங்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் டிசைன் அப்படின்றது இதுக்கான ஆன்சர். ஜீவன் பாலிஷஸ் இஸ் ஷூஸ். ஆக்சுவலி இந்த கொஸ்டின் டேக் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் டேக் வந்து ஆப்போசிட் ஃபார்ம்ல இருக்கணும். சப்போஸ் இந்த கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் போடணும், பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் கொஸ்டின் டேக் போடணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா பாலிஷஸ் இஸ் ஷூஸ் அப்புறம் ரெகுலராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த சிம்பிள் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா ஜீவன் வந்து டஸ்ன்னு வருவாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால டசன்ட் ஹி அப்படின்றதா இதற்கான ஆன்சர். அடுத்தது மெலோட்ராமா அப்படின்றது மெலோடி பிளஸ் டிராமா. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ டேஷ் கார் தட் இஸ். இப்போ இது காரை பத்தி சொல்லியிருக்கு, அப்புறம்
காரை பத்தி சொல்லியிருக்கா இல்ல அந்த பர்சன் பத்தி சொல்லியிருக்கான்னு கேட்டா இந்த டூ யூ நோ யாரோட கார் இது அப்படின்றது டூ யூ நோ ஹூஸ் கார் இஸ் திஸ், இதான் அதோட ஆன்சர். 15th ஒன் பாத்தீங்கன்னா எசென்ஷியல்னா இன்எசென்ஷியல், இதுதான் ப்ரிஃபிக்ஸ். ட்ரைசிலபிக் வேர்டு வந்து லாஃபர் ஒரு ரெண்டு சிலபிள், ஆக்ஷன் ரெண்டு சிலபிள், இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றது 3 சிலபிள். லாங்குவேஜஸ் ஓகேங்களா, லாங்குவேஜஸ். ஸோ ட்ரைசிலபிக் வேர்டு வந்து இன்ட்ரெஸ்டிங். அல்கெமிஸ்ட் அப்படின்றதுக்கான கிளிப்டு வேர்டு வந்து கெமிஸ்ட். ரிகவர்ட் அப்படின்னா காட் ஓவர். சிண்டை அப்படின்றதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வித்தவுட் அ டேட் பீயிங் ஃபிக்ஸ்டு. ஸோ டேட்டே ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்றது தான் சிண்டி. ஸ்பெல்ட் கரெக்ட்லி பார்த்தீங்கன்னா டிசீட்ஃபுல்னஸ் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் இதில் ஆஸ் யூஷுவல் வந்து இஆர்சி கேட்பாங்க, சாரி பொயட்டிக் லைன்ஸ் கேட்பாங்க. இந்த பொயட்டிக் லைன்ஸ் வந்து மொத்தமாக உங்களுக்கு 6 கொடுத்துட்டு 4 எழுதணும். நீங்கள் கண்டினியூஸாக 4 யூனிட் படித்தாலுமே போதும், அதுல இருந்து கண்டிப்பாக வந்துடும் 4. ஸோ 4மே எழுதிடலாம். அதில் இந்த ரைமிங் வேர்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ப்ளீஸ், தீஸ், ஹூ ஆர் தீஸ், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் புக்கில் இருந்து படிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டிப்பாக வரும், ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் என்ன ரைமிங் ஸ்கீம் கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா 10th ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் இந்த கிராமர் பார்ட் பார்த்தீங்கன்னா she said I decided to rent the shop because it's on main road அப்படின்றதுக்கான ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா she said that she has decided to rent the shop because it was on the main road. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இதுல the children built sand castle at the beach, it was beautiful னா the children built the sand castle at the beach which is beautiful அப்படின்றது தான் இதோட ஆன்சர். இதுதான் வந்து இதுக்கான ரிலேட்டிவ் ப்ரோனவுன். planting the trees along the roadsides made the surrounding look greener னா trees were planted along the roadside. I saw him opening the box. இது change the voice, passive voiceல கொடுத்திருக்காங்க, ஆக்டிவ்ல கொடுத்திருக்காங்க, நம்ம பாசிவ்ல மாத்தணும். He was seen opening the box. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இதுக்கான இந்த ஆன்சர் கீயுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பாருங்க. அதுக்கப்புறம் இஆர்சி கேட்குறாங்க. இந்த இஆர்சியில இருந்து ரொம்பவே ஈஸியாக 2 எழுதலாம். இதில் ஹிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போ லேண்ட்ஸ், அவர் லேண்ட்ஸ்னா என்ன, ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ் டு பி, இதில் வந்து சில கோட்ஸ் மாதிரி, அதாவது இந்த வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த வேர்ட்ஸை ஹிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது என்ன போயம் என்ன அதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இஆர்சி பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு 4 இஆர்சி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 வந்துடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 4 படித்தா கூட போதும். அதுக்கப்புறம் இந்த 3 மார்க் கேட்குறாங்க. நீங்கள் பேராகிராஃப் படித்தாலுமே இந்த 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். இதுன்னு சொல்லிட்டு தனியாக ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்துலையுமே 10-15 3 மார்க் கிட்ட இருக்கும். 10 இல்லைனா 8 3 மார்க் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 சாப்டர்ல நிறைய வரும். அதனால அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பேராகிராஃப் நல்லா படிச்சுக்கோங்க. பேராகிராஃப்ல இருந்து நீங்கள் இந்த 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பை சார்ட் இல்லைனா கிராஃப் மாதிரி கொடுத்து அதுக்கான சென்டென்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் 3 சென்டென்சஸ் கொடுக்கணும். ஆக்சுவலி இதில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸில். ஒய் பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் க்ரோர்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2012ல் ஏதோ ஒரு ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட்னா ஒரு கம்பெனியில், இப்போ ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 2012ல் 4 crores சேல் ஆயிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரும், இன் 2012 the company has the sales of 2 crores. ஓகேங்களா? ஸோ அடுத்தது in 2013 the company increased the sale to 8 crores and after the 2014 the company decreased their sales to 6 crores and lost 2 crores அப்படின்ற மாதிரி போடணும். ஸோ உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் வந்து ஓனா எழுதினாலுமே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் வெஜிடபிள் சூப். ஸோ வெஜிடபிள் சூப் ரொம்ப ஈஸி. இப்போ இந்த இதில் வந்து ஆப்பிள் மேக் பண்ணுறது கேட்குறாங்க, ஆப்பிள் ஜூஸ் கேட்டிருந்தாங்க 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்க அப்படின்றது தெரியல, பட் இந்த ப்ராசஸ் அப்படின்றது பார்த்துக்கோங்க. டீ மேக் பண்ணுறது, ஜூஸ் மேக் பண்ணுறது, சூப் மேக் பண்ணுறது, ஸோ எல்லாமே ஒன்று தான். வெஜிடபிள் சூப்ஸுக்கு என்னென்னலாம் வேணும், ஃபஸ்ட்டு
ஸ்டவ்வை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸை கட் பண்ணணும். வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வாட்டர் ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி சீசனிங்ஸ்லாம் ஆட் பண்ணி போர் பண்ணி நம்ம குடிக்கலாம். சர்வ் அண்ட் ட்ரிங்க் ஹாப்பிலி அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ அப்போ வெஜிடபிள் சூப் மேக் பண்ணுறது, டீ மேக் பண்ணுறது, காஃபி மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபேவரட் ஃபுட்டு கூட சொல்லுவாங்க. உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு அதுவுமே கேட்பாங்க. நீங்கள் எது கேட்குறீங்க அப்படின்றது முன்னாடியே அட்லீஸ்ட் ஏதாவது எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் போங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ராஜு அண்ட் ரீதா செக்ரட்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரஸி கிளப் ஆர்கனைசிங் கிரியேட்டிவ் ரைட்டிங் ஒர்க் ஷாப் டிராஃப்ட் அண்ட் நோட்டீஸ் என்கரேஜிங். ஸோ நோட்டீஸ் ப்ரிப்பரேஷன், நோட்டீஸில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா 2 கிளாஸஸை கூப்பிடுறீங்க 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஃபார் கிரியேட்டிவ் ரைட்டிங் ஒர்க் ஷாப். யார் கண்டக்ட் பண்ணுறதுனா இங்கிலீஷ் லிட்ரஸி கிளப். ஸோ அப்போ அந்த ஸ்கூல்ல இருந்து இங்கிலீஷ் லிட்ரஸி கிளப்ல நீங்க ராஜுவா ரீதா, பையனா இருந்தா ராஜு எழுதணும், பொண்ணா இருந்தா ரீதா எழுதணும், செக்ரட்டரியா இருக்கிறீங்க. ஸோ இதை வச்சு நீங்க அந்த நோட்டீஸை ஃபார்ம் பண்ணுங்க. ஏற்கனவே 10th எழுதிருப்பீங்க, அதே தான். நீங்க நோட்டீஸ் கேட்பாங்க, இல்லைன்னா வந்து சம்மரி கேட்பாங்க. ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிச்சு, அது எப்படி நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்மரி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரீஅரேஞ்ச் த ப்ராவப்ஸை ரீஅரேஞ்ச் பண்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா 1 marks மாதிரி ஃபில்அப் மாதிரியும் கேட்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே நம்ம ப்ராவப்ஸ் படிச்சுதான் ஆகணும். ஸோ இதுக்கான ப்ராவப்ஸுக்கான ஆன்சர் என்னதுன்னு பார்த்துக்கலாம். ஐஸ் ஆஃப் லைஸ் த இன் behold the beauty அப்படின்னா பியூட்டி இஸ் இன் தி ஐ ஆஃப் beholder. ஓகே, பியூட்டி இஸ் இன் தி ஐ ஆஃப் beholder. அடுத்தது பார்த்தீங்கன்னா do not put all your egg in one basket. அடுத்தது வந்து when in Rome do as the Romans do as the Roman do. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ரீஅரேஞ்ச் ஜம்பிள் வேர்ட்ஸுக்கான ப்ராபர்ப்ஸுக்கான கரெக்டான சென்டென்ஸ். இது பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் போயட்ரி பேராகிராஃப், அதாவது ப்ரோஸ் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 3 இல்லைன்னா 4 படித்தா போதும். ஸோ என்னென்னலாம் படிக்கணும்னா ஆக்சிடென்ஷியல் டூரிஸ்ட் படிச்சுக்கோங்க, குயின் ஆஃப் பாக்ஸிங் படிச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1, 3, 4 and 5 படிச்சுக்கோங்க. இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் 4 படிச்சிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு 4 படிச்சா கூட ஓகே. அண்ட் தென் 150 வேர்ட்ஸ்ல எழுதுற இந்த சம்மரி எழுத சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த போயம் பேராகிராஃப். இதுவுமே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஆர்டரா படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது சப்ளிமெண்டரி பேராகிராஃப். சப்ளிமெண்டரி பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு 4 படிச்சுக்கிட்டா போதும். நோட் மேக்கிங் வந்து கேட்குறாங்க, ரஃப் காப்பி ஃபேர் காப்பி போடுங்க. ரஃப் காப்பியை வந்து அடிச்சிடணும், ஃபேர் காப்பிக்கு டைட்டில் போட்டு கண்டினியூ பண்ணி எழுதிடுங்க. அண்ட் தென் இந்த அது இல்லைன்னா இதை எழுத சொல்லுவாங்க. நீங்கள் மோஸ்ட்லி நோட் மேக்கிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த பேராகிராஃப் எழுதாதீங்க. அப்புறம் லெட்டர் எழுத சொல்கிறாங்க, கசின் டிஸ்கிரைபிங் எ ஸ்கூல் ஃபீல்ட்ஸ். ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஃபார்மல் ஒன்று கேட்பாங்க, ஒன்று வந்து இன்ஃபார்மல் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் ஏதாவது ஒன்று. இங்கே பாருங்க, நீரவ் அண்ணினா லெட்டர் டு கம்ப்ளீட் ஆஃப் இன்ஸ்பெக்டர். ஸோ இது வந்து ஃபார்மலுக்கான ஃபார்மேட் பார்த்துக்கோங்க, இன்ஃபார்மலுக்கான ஃபார்மேட்டை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்பாட் தியர் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் ஸ்பாட் தியர் அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ இந்த 1 மார்க்குமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மார்க் வரும். இதுலுமே கிராமர் பாட்டு தான். அதில் நான் 34 மார்க் சொன்னேன், அந்த 34ல் அந்த 5 மார்க்குமே இன்க்ளூடட். ப்ளஸ் அதோட இந்த இஆர்சி பைடிக்லைன் சேர்த்திங்கன்னா 14. இதுலேயே நீங்கள் 48 மார்க் எடுக்கலாம். அந்த லெட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அதுலேயே நீங்கள் ஈஸியாக 70 மார்க்ஸ் எடுக்கலாம், இந்த பேராகிராஃப் எதுவுமே எழுதாமல். ஸோ அதனால கிராமர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பார்க்க வேண்டியது. இதில் கண்டிப்பாக ஒரு ஹோமோஃபோன்ஸ் வரும், அதுக்கப்புறம் அந்த டென்ஸ் பேஸ் பண்ணி வரும், கொஸ்டின் டேகும் வரும். ஸோ அந்த 20 மார்க்கும் இந்த 5 மார்க்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தவிர பேலன்ஸ் 14 + 5 19. இந்த 19 மார்க் எப்படி வேணா மாற்றி கேட்பாங்க. ஓகேங்களா? 19 மார்க்ல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஷஃபில் பண்ணி எப்படி வேணா கேட்பாங்க. ஸோ நம்ம பார்த்துக்கணும். இதில் த ட்ரபிள் வித் மெனி அடலசன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று, இது செகண்ட் ஒன்று. சமீர் வாட்சஸ் டிவி எவ்ரி நைட். ஓகே, ஸோ இது வந்து ரெகுலராக இருக்கிறதுனால சிம்பிள் ப்ரெசென்ட்ல எழுதணும். யூ செமி மாடல் அப்படின்றது யூ நீட் நாட் ஹரி. ஸோ டேஷ் ஹி வாஸ் டிசர்விங் கேண்டிடேட், ஹி டிடன்ட் வின் தி எலெக்ஷன்னா ஈவன் தோ அப்படின்னு போடலாம், இல்லைன்னா தோன்னு போடலாம். தோ ஹி வாஸ் டிசர்விங் கேண்டிடேட், ஹி டிடன்ட் வின் தி எலெக்ஷன். எத்தனை இந்த கணக்கு இல்லையா? புக்கில் இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? புக்கில் இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டிங்களா? இல்ல நான் அதுல क्वेश्चन பேப்பர் இருக்கும், 6 क्वेश्चन பேப்பர் அத நெக்ஸ்ட் போட சொன்னாங்க. பானுவா?
ரிச்சர்ட் உங்களுக்கு எடுக்கலையா? இன்னைக்கு அண்ணா வரவே இல்லையே. வந்தாரு, உள்ளதான் இருந்தாரு. 6 மணிக்கு வந்தாரு, உள்ள போயிட்டாரு. ஓ, நீங்க அதுக்கப்புறம் டவுட் கேட்டுக்கலையா? ஆனா நீங்களே போட்டுட்டு இருக்கீங்களா? பானு சொல்லி தராளா? அதுக்கப்புறம் இந்த பேசேஜ் எழுதி பேசேஜ்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுவுமே 5 மார்க்ஸ். இதுவுமே எழுதிருங்க. ஸோ மொத்தமா நம்மளால பேராகிராஃப்ல எழுதி 1 மார்க்ஸ்ல கரெக்டா இருந்தீங்கன்னா எழுதுனீங்கன்னா உங்களால 85 பிளஸ் சாலிடா எடுக்க முடியும். சென்டமே எடுத்திருக்காங்க. ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் லெவலை பில்டப் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் லெவலை அப்டேட் பண்ணுங்க. எப்பயுமே நீங்க எந்த இடத்துல இருந்தாலுமே எந்த ஸ்கூல்ல இருந்தாலுமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது மஸ்ட். நீங்க லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் வேணா எப்படி வேணா கத்துக்கலாம். இதுதான் கத்துக்கணும், இது கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அதனால ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அதனால நீங்க பேசுறதுக்கோ நீங்க கத்துக்கிறதுக்கோ யாரும் தடையா இருக்கக்கூடாது, யாரும் தடையா இருக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கான சுதந்திரத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தணும்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும்னா சரியான இடத்துல சரியான நேரத்துல நம்ம உருமாறணும். ஸோ அந்த நேரம் தான் இது. இந்த 2 நாள் இன்னைக்கும் நாளைக்கும் ஃபுல்லா நீங்க உட்காந்து படிச்சீங்கனாலே உங்களால சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நான் திருப்பியும் 1 ஹவர் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்றேன். அதுல மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல்ல பேராகிராஃப் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு தரவா படிச்சீங்கனாலே உங்களால 80 பிளஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் 90க்கு. ஓகே. ஸோ வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் வேற ஏதாவது நோட்ஸ் வேணும், எனக்கு இது சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நீங்க தெரியப்படுத்திட்டீங்கன்னா நான் கிராமர் கூட எடுக்கிறதுக்கு நான் தயார். ஓகே. ஸோ யார் யாருக்கு எத்தனை பேருக்கு தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால அதை சூஸ் பண்ணி எடுக்க முடியும். அதை நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணி ரிப்ளை பண்றேன். as well as உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கணும்னா கூட நான் எடுக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் மெட்டீரியல் லிங்க்குமே கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ see you then, bye bye.